தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஜனம் கேள்விகள். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திராவிடமாயி சுப்பு அவர்கள் இருக்காங்க. இவரோட தான் பேச போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நமக்கு கிடைக்க போகுது. அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். திராவிடமாயி சுப்பு அப்படிங்கிறது ஒரு அடைமொழி மாதிரி. அந்த திராவிடமாயை என்ற புத்தகத்தில் நீங்கள் நிறைய பேரை கவர்ந்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி உங்களை திராவிடமாயன்ற புத்தகம் எழுத வச்சு? ஏன்னா அதுதான் உங்களோட ஐடென்டிட்டி. நிறைய புத்தகம் எழுதினாலுமே இப்போ நாங்களாம் பார்க்கும்பொழுது எப்படி இவ்வளோ சேகரித்து எழுதியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பான விஷயத்தை உருவாக்குச்சு. ஸோ நீங்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க? உங்கள் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? என் பேர் பாலசுப்ரமணியன். சுருக்கி சுப்புன்னு கூப்பிட்றாங்க. பத்திரிகை துறையில் எழுத்துத்துறையில் எழுதும்போது சுப்புன்ற பேரில் எழுதுகிறேன். இந்த அடைமொழி இருக்க ஆன்மீகப்படி அடைமொழி இருக்கக்கூடாது, நம்மளே இருக்கக்கூடாது. அப்புறம் அடைமொழி இதுக்கு ஸோ திராவிடமாயன்றது ஒரு தேவையில்லாத ஒரு முன்னொட்டு. பட் தவிர்க்கையில் இந்த வணிக உலகத்தில் நம்மளை அடையாளப்படுத்தினா நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த புத்தகம் 3 வால்யூம் புத்தகம் எழுதியிருக்கேன், 3 பகுதியாக. அதனால் திராவிடமாயின்னு ஒரு ஒட்டிச்சியும் கூட. தமிழ் எக்ஸ்பிரஸ் சொல்லக்கூடிய வாரப்பத்திரிகையில் நான் வேலை செஞ்சேன். அப்போது நாட் ஓன்லி எடிட்டோரியல், பிரிண்டிங் ஒர்க்கு நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பெங்களூரில் பிரிண்ட் ஆச்சு. ஸோ வாரம் நான் பெங்களூரில் போய் பிரிண்ட் பார்த்துட்டு வருவேன். அது மாதிரி ஒரு வாரம் போயிட்டு சென்னைக்கு வர்றதுக்கோசரம் பெங்களூர் ஸ்டேஷனில் நிற்கிறேன். சதாப்தி எக்ஸ்பிரஸ். எங்களுடைய ஆசிரியர் சுதாகன் பேர், அவர் தான் என்னை உருவாக்கினார். ஃபோன் பண்ணார். என்ன விஷயம்னு கேட்டால், அப்போ அதுக்கு முதல் நாளோ ஒரு பரபரப்பான செய்தி. சிறந்த நடிகருக்கான விருது ரஜினிகாந்த் பெற்றுக்கொண்டார். தமிழக அரசு வழங்கிய விருது அது. அன்றைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் அதுக்கு விழா எடுத்து பரிசு கொடுத்தாங்க அவருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ரஜினி ஸ்டைலில் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த மேடையில் என்ன சொல்லிட்டாருன்னா, இதை முதலமைச்சர் தரவில்லை, அருணாச்சலேசர் தரான்னு சொல்லிட்டாரு. உடனே நான் எல்லாம் கிளம்பிட்டானுங்க. ரஜினியை போட்டு தாக்குறதுன்னு ஒரு அறிக்கை போகிற தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு பதில் கொடுக்கணும்னு சுதாகர் நினச்சார், ரஜினிக்கு ஆதரவாக. பட் இதெல்லாம் ஒரு கொள்கை பக்கம். பட் நடைமுறையில் என்னன்னு கேட்டால், எனக்கு சிக்கல்னு கேட்டால், ஒரு பத்திரிகைன்ற முறையில் அதில் சினிமா போட்டிருக்காங்க, சினிமா எக்ஸ்பர்ட்ஸே இருக்காங்க எங்கள் ஆஃபீஸில். நான் அதெல்லாம் எழுத மாட்டேன். யாருக்கும் உபயோகம் இல்லாத விஷயம், வெஸ்டர்ன் பெயிண்டிங்கு, ஈஸ்டர்ன் மியூசிக்குன்னு இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருப்பேன். என்ன போய் கோவம் எனக்கு, ஏன் சார் சினிமா ரிப்போர்ட் எழுத சொல்லுங்க சார் சொல்லி திருப்பி சொன்னார்கிட்ட. அவங்க எழுதலாமே அப்படின்னு. எல்லா வேலையும் நம்மளே சரி, ஆஃபீஸில் தான் நடக்கிறது தானே. அவர் என்ன சொன்னார், அப்படி இல்லைங்க, இது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டெலாம் மாற்றணும், இதை நீங்கள் தான் செய்யக்கூடியவங்க. அவன் சிவாஜி பண்ண எம்ஜிஆர் பண்ண அது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் அப்படி செய்யாதீங்க. இது வாய்ப்பாக வச்சுக்கிட்டு திராவிட இயக்கங்களுக்கு எதிராக ஒரு கருத்து போன்றதனும் நீங்கள் தான் செய்ய முடியும்னாரு. சரி சார் சொல்லு. அது மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே எழுதிட்டு பேச முடியாது. சரி சரி சொல்லிட்டேன். யூ கேன் ஆர்கியூ பட் யூ ஹேவ் டு ஃபைனலி ஒபே. ஆமாம், தட்ஸ் அ ரூல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஆமாம், ஆஃப் கோர்ஸ் வி ஹேவ் டு. நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க கண்டிப்பாக. அப்புறம் ட்ரெயின் ஏறி உட்காந்துட்டேன். பேனா இல்லை, பேப்பர் இல்லை, எப்படி எழுதுறது? இது என்ன விசேஷம்னா, நான் வாரம் போயிட்டு வரதால அந்த பேண்ட்ரி கார் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, நண்பர்கள் மாறிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், பேப்பர் பேனா வேணும்ப்பா அப்படின்னு. ஒரு பெரிய லெட்ஜரு, இந்த ஸ்டாக் புக்கெல்லாம் எழுதுவாங்க இல்லையா, அரிசி பருப்புலாம், ஒரு லெட்ஜர் கூட கொடுத்துட்டு ஒரு பேனாவும் கொடுத்துட்டாங்க. எழுதிட்டேன். ஓகே. அதே ஒரு 5 மணி நேரம் பயணம். அதில் பெரிய விஷயமே இல்லை, எழுதுறது பெரிய விஷயமே இல்லை. ஓகே. நைட்டு வீட்டில் திருத்திட்டேன். மறுநாள் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். போட்டாங்க. இது என்னன்னா, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வரவேற்பு இருந்தது. அந்த டைட்டில் கூட ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். நியாண்டர்தால் முதல் நியூயார்க் வரைன்னு எழுதி. நியாண்டர்தால் தான் நம்முடைய ஆதி மனுஷன் இருந்தது. ஆமாம் ஆமாம். அதனால் நியாண்டர்தால் முதல் நியூயார்க் வரைன்னு போட்டிருந்த தலைப்பு. எல்லாம் போச்சு. என் பேரை போடல. பத்திரிகையில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம பேரை போட மாட்டோம், வேறு பேரை போட்டாங்க. பட் நல்ல வரவேற்பு. இன்ஃபேக்ட் இந்த போஸ்ட்மேன் எனக்கு யாராக அவ்வளோ பாராட்டுகள் குவிஞ்சிருக்கு. ரஜினி சாருமே பாராட்ட உங்களை அழைச்சாரு அப்படி சொல்லி நீங்கள் திரும்ப கூப்பிடல அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம்ஸ் ட்ராப்பிங் வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தகவல் சொல்லிடுறேன். அப்போல்லாம் மொபைல் கிடையாது, ரொம்ப பேஜில் மெசேஜ் இருந்தது. ஆஃபீஸுக்கு வரவும் சொல்லிட்டு பார்த்தா ரஜினி ஃபோன் பண்ணி பாராட்டினாரு, நீங்கள் பேசிடுங்க அப்படின்னாங்க. அதை நான் பேச முடியாது அப்படின்னு. ஏன்னு கேட்டாங்க. நானே கூட்டி என்ன பாராட்டுகள் சொன்னேன், நல்லா இருக்காது. நானும் ரசிகன் தான், வேறு விஷயம். அதான் அதுக்கப்புறமா நீங்கள் அவர் எங்கேயாச்சும் சந்திச்சிருக்கீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அவரோட பாராட்டு கிடைச்சதா? இல்லை, இப்போ அவர் அரசியல் நிறைய இந்த மாதிரி 2-3 தடவை நடந்திருக்கு. ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு சொல்ல எனக்கு அவருக்கு இடையில. ஓகே. இந்த நிமிஷம் வரைக்கும் சந்திச்சதே இல்லையா சார்? திரையில் பார்க்குறதா?
நீங்கள் தொடர்ந்து பல அரசியல் இது விஷயங்களும் இன்றைக்குமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சமீபமாக இந்த ஸ்கூலை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சச்சரவை பார்த்துருப்பீங்க. அங்கே கர்மாவை பற்றி பேசிட்டாங்க, மறுபிறவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன அரசியல் பண்ணுறீங்க, இல்லை இது இப்படி முன்னாடிலாம் இப்படி இல்லையே அப்படின்ற ஏதாச்சும் உங்களுக்கு தோணியிருக்கா? அரசியல்வாதியாக மட்டும் இல்லைம்மா, ஒரு ஆன்மீகவாதியாகவே இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். அதுக்கு போது தெளிவாக சொல்லிடுறேன். எதை எங்கே பேசணும் ஒரு முறை இருக்குது. திருக்குறளை சொல்கிறேன்னு சொல்லிட்டு காமத்து பாரதியாரன்னு மாணவர்கள் சொல்லக்கூடாது. சொல்லலாம், காலேஜ் மாணவர்கள் சொல்லலாம், ஸ்கூல் பசங்களும் சொல்லக்கூடாது. அது மாதிரி எதெல்லாம் பேசக்கூடாதோ அவர் பேசிட்டார். ஓகே, அதுக்குரிய தண்டனையோ என்னன்றதை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். பட் அவர் ஏதோ ஊர்வலம் இல்லாத குற்றத்தை பண்ண மாதிரி அவரை தேடுறது, உள்ளே அடைக்கிறது, எனக்கு கேட்டால் அரஸ்டே கூட தேவையில்லைமே. பெருசுப்படுத்துகிறாங்க, இவங்களே ஊதி பெருசுப்படுத்துகிறாங்க. இது தெரிஞ்ச விஷயந்தான். மீடியா என்பது தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சி சாதகமாக இருக்குது. அவங்க சொல்கிறத அவங்க செய்கிறாங்க, அவ்வளோதானே. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப காலமாக நீங்கள் திராவிடம் பற்றி நீங்கள் புத்தகம் எழுதியிருந்தாலும் பழைய திராவிடம்னு நீங்கள் நிறைய பார்த்துருக்கேன். பழைய காலத்தில் எப்படி திராவிடம் உருவாச்சு அப்படின்னு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தமும் முன்னாடி இருந்ததும் ஒன்றா தான் இருக்கா? பழைய திராவிடம் வெர்சஸ் புது திராவிடம் அப்படின்னு உங்களால் கரெக்டாக அதை ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு நம்புகிறேன் நான். இல்லை, பெரும்பாலான விஷயங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொழி குழப்பம் தான். மொழியே குழப்பம். அதில் இவங்க அதிகமாக குழப்பிடுவானுங்க. திராவிடம் என்பது ஒரு நிலப்பரப்பால் தான், ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. அதுவே எதுன்னு சொல்லி கரெக்டாக சொல்ல முடியல. இந்தியாவை 5 பகுதியாக பிரித்து ஒரு பகுதி திராவிடன்றான். அது நர்மதா நதி வரைக்கும் போகுது. சட்டப்படி பார்த்தா மொராஜி இவர் இருக்கார், நரேந்திர மோடி பிரதமர், அவரே திராவிடர் தான். ஒத்துப்பாங்களா? உண்மையிலே திராவிடம்ன்றது இங்கேருந்து தான் ஆரம்பித்து பேசப்பட்டுதான். இல்லை, திராவிடம் பழைய நூலில் என்ன சொல்கிறான்னா, நம்ம நெல்லூரில் ஆரம்பித்து காஞ்சிபுரம் வரைக்கும் இருக்கு இல்லையா, அது திராவிடம்னு எழுதியிருக்கோம். ஓகே, அதுக்கு சான்று இருக்குது. மற்ற ஊருக்காரில் என்ன வருது, கோயம்புத்தூர்காரன் மதுரைக்காரில் என்ன ஆகும், அவன் திராவிடம் சேர்க்க முடியாது. ஸோ நிலப்பரப்பை குறிக்கிறதுக்கு சொல்லியிருக்கானுங்க. தட் இஸ் நாட் வெரி கிளியர்லி டிஃபைன்ட். தட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே, இதை வந்து கால்டுவெல்ன்ற ஆள் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, திராவிட மொழி குடும்பம் உண்டாக்கி இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி செப்பரேட் ஐடென்டிட்டி இருக்குதுன்னு சொல்லி அதிலே தமிழ் வந்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் பிரச்சனை உண்டாக்குறவர் தான். அதாவது ஒரு நிலப்பரப்புக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த மொழி குடும்பம் சொல்லி விட்டார். அதுக்கு முன்னாடி யூசேஜ் கிடையாது. தமிழ் யூஸ் பண்ணிருக்காங்க சில இடத்துல. தமிழுக்கு இந்த சொல்லிக்கு பதிலாக திராவிடம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் அவங்க தாய்மானார் சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துல அது மாதிரி இருக்குது, ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, தமிழ் இசை கொண்டு திராவிடம் வச்சுருக்காங்க. அவ்வளோதான வழியா. அதுக்கான ரெஃபரன்சஸ் இருக்கா சார்? தமிழ் நிறைய இருக்குது. சார் பேப்பர்ஸ் நானே கூட பேப்பராக கொடுத்துருக்கேன் நிறைய. ஓகே ஓகே. இப்போ இன்னைக்கு அவங்க டைல்யூட்டடாக ஆயிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு இருக்கிற முதலே டைல்யூட்டட் தான். ஓகே, சரக்கு கிடையாது சுபா எல்லாமே. இப்போ அவங்க பேசக்கூடிய கொள்கை அரசியல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது முன்னாடியே அப்படி தான் வகுக்கப்பட்டு அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்களா? கொள்கை ஒரு புடகம் கிடையாது. நம்ம மரியாதை கருதி ஒரு உரையாடல் கருதி நம்ம சொல்லிக்கலாம் மொழியை. ஓகே, அங்கே ஒன்றுமே கிடையாது. இந்தியாவை வெள்ளக்காரன் ஆண்டான், ஆளும்போது அவளை பிரித்து வச்சான். ஓகே, வடநாட்டில் வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனை கிளப்பி விட்டான். முஸ்லீம் லீகை உண்டாக்கினான். இந்து முஸ்லீம் சண்டை போட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இங்கே போட முடியாது, அவ்வளோ தூரம் இந்து முஸ்லீம் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆரிய திராவிடம் பிரித்து விட்டான். இதான் விஷயம். இல்லை, அவன் போட்ட டிசைன். ஓகே, இது நான் சொல்லலை, மகாத்மா காந்தி சொன்னார். 1925 வருஷம் சென்னை மெரினா பீச்சில் பேசியிருக்காரு. இதான் விஷயம். இப்போ இந்த திராவிட சித்தாந்தம் அப்படின்னு முதல்ல வந்து நீதி கட்சியில இருந்து தான் இந்த வரலாறு வந்து தொடருது. இந்த நீதி கட்சி அப்படிங்கிறது எதுக்காக வந்து துவங்கப்பட்டது சார்? அகெயின்ஸ்ட் பிராமின்ஸ் ஒடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்கெல்லாம் சேர்ந்து நீதி கட்சி ஆரம்பிச்சாங்க. அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் திராவிட அரசாங்க வேலைக்கான ஒரு ஒதுக்கீடு தேடி தான் அதை ஆரம்பித்தாங்க. நீதி கட்சி தான் ஆரம்பித்தாங்க. தப்பு இல்லை, யாருமே ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து வாய்ப்பை தேடுவதோ உரிமை கொள்வதோ தப்பு இல்லை. பட் அவங்க சொல்கிற காரணம் தான் தப்பு. பிராமணர்கள் வந்து இருக்காங்க, வேறதை உள்ள மற்றவங்க கொடுக்கல அப்படின்னு கிடையாது. அன்றைய சமூக சூழ்நிலை எப்படின்னு கேட்டால், ஒரு கிராமத்தை எடுத்துங்க, ஒரு பிராமின் குடும்பம் இருக்கும், ஒரு நான் பிராமின் குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக எல்லாமே நிலத்தை விவசாயம் சார்ந்த ஒரு குடும்பம் வாழுது. அப்போ ஒரு 4 குழந்தை இருந்ததுன்னா 4 பிரிச்சாவணத்தை சொத்தை, அதில் வருமானம் 4 பேருக்கு போகாது. ஒருத்தனை வேலைக்கு அனுப்பிச்சிடும் வெளியூர் போடான்னு சொல்லிட்டு. இந்த பிராமின் வாஸ் வில்லிங் டு கோ. நீ போய் பார்த்தா டெல்லியிலையோ கல்கத்தாவிலையோ பார்த்தீங்கன்னா அவன் 3 தலைமுறையாக டெல்லியில் இருப்பான், வயிறாக இருப்பான். வேற நான் பிராமின் வாஸ் நாட் வில்லிங் டு கோ. ஓகே, நம்ம மட்டும் நல்லா நம்ம இன்னும் வேலை செய்யக்கூட நினச்சாங்க. வேலை செய்யறது கேட்க அகௌரவம்னு நினச்சாங்க. கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. பிஎஸ்சி படிச்சுட்டு வீட்டு உட்காந்துருப்பான், சும்மா பிஏ படிச்சு உட்காந்துருப்பான். வேலைக்கு போய் பிராமின்ஸ் அப்படி இல்லை, வெளியூருக்கு போகிற தயாராக போனாங்க. அது கூட கொஞ்சம் மிஞ்சி போனால் 50 வருஷம் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு.
ஓகே. மற்றபடி யாரும் இப்படி யார் தடுக்கிறதும் இல்லை ஒன்று. அந்த காலத்தில் எல்லாம் படித்தவராக இருந்திருக்காங்க. லட்சுமண சாமியாராக இருந்திருக்காரு, ராமசாமியாராக இருந்திருக்காரு, வைஸ் சான்சலராக இருந்திருக்காங்க, எல்லா பதவியிலும் இருந்திருக்காங்க, தலித் உட்பட. இன்ஃபேக்ட் நம்முடைய சிஸ்டத்தில் எல்லாருக்கும் கல்வி கொடுத்துருக்கோம். அதை மறுத்தது இங்கே வெள்ளைக்காரன் தான். காசு கொடுத்தா படிப்பு கிடைக்குன்னு சொன்னது வெள்ளைக்காரன் தான். அவங்களுக்கு காசு கிடையாது, ஃப்ரீ தான். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் ஃப்ரீ. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தரவுகள் எல்லாமே செய்திகள் எல்லாமே அவங்ககிட்ட வரதால அதை அப்படியே ஒப்பிக்கிறோம். ஓகே, அதுதான் இன்னைக்கு நிலைச்சிருக்கு. நம்மை பற்றி உணர்வோ நம்மளோட முன்னாடி இருந்த ஹிஸ்ட்ரிலாம் அழிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியடுக்கு அப்புறமா இருக்க ஹிஸ்ட்ரியை தான் இன்னைக்கும் நம்ம எல்லாருமே பேசுகிறோம். அப்படி அழிக்கப்பட்டு மறக்கப்பட்டு செய்யலாம், மறக்கப்பட்டுருச்சு. தேவையான தேடி எடுத்துக்கலாம், கஷ்டம். பொதுவாக இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியாருடைய சித்தாந்த கொள்கைகளை தான் நாங்கள் வந்து எடுத்து இன்னைக்கு திராவிட கட்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரியாரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிறதுக்கு வேற காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணதுனால அண்ணாக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னு இவங்களுக்கு மத்தியில வந்து வார்த்தை போர்கள் நடந்தது. இவர் ஒரு கட்டுரை எழுதினாரு, அதை எதிர்த்து அண்ணா ஒரு கட்டுரை எழுதினாரு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே அவங்க பெரியாரை அப்ப இருந்த காலத்துல இருந்தே பாராட்டி அதை தொட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது வழி நடத்திட்டு இருக்காங்களா? இல்லை, அடிப்படையில் ஈவேரா அவருடைய திராவிட கழகம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, அரசியல் கட்சி அல்ல, அது சமுதாய இயக்கம். அந்த அமைப்பில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சம்பளத்துக்கு தான் ஆள் வச்சுருந்தார். அண்ணா இருந்தார், ஓகே, அண்ணாக்கு பேமெண்ட் உண்டு. ஓ, சேலரி மாதிரி. உதாரணத்துக்கு அண்ணா வாங்கியிருக்க மாட்டார், மற்றபடி எல்லாருக்கும் பேமெண்ட் உண்டு. கருணாநிதிக்கே பேமெண்ட் உண்டு. சித்தாந்த ரீதியாக ஒரு பிடிப்பானதெல்லாம் இல்லை, சித்தாந்தத்துக்கு பிடிப்பு உண்டுங்க, அதை குறைக்கணும். இருந்தாலும் அவர்கிட்ட பேமெண்ட் வாங்கிக்கணும், அப்போ தான் உள்ளே இருக்க முடியும். எல்லோரும் அப்படி தான் காசு கொடுத்தா, சம்பளம் கொடுத்தா மாதமாக கொடுத்துருவார், சம்பளம் வாங்கி தான் வேலை செய்யணும். ஸோ அவர் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. நிறைய பிடிச்ச பாயிண்ட் அவர்கிட்ட, என்னோடய கொள்கையில் உனக்கு எவ்வளோ சந்தேகம் தான் கேள்வி கேளு, என்னை வந்து நீ சந்தேகப்படு, எல்லாத்தையும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், ஆனால் ஒத்துட்டு உள்ளே வந்தால் கேள்வி கேட்கக்கூடாதுன்ட்டார். டெய்லி கேள்வி கேட்டால் வேலை எப்படி செய்ய முடியும்? ரொம்ப நியாயமான அப்ரோச் அவருது. ஐ எம் அப்ரிஷியேட் ஹிம். ஓகே, இங்கே ஈக்குவாலிட்டியே இல்லையே, இது வந்து ஒரு அராஜக போக்கு மாதிரி இருக்கு. நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது. இட்ஸ் மோர் லைக் an army. அதில் போய் எப்படி உங்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்க முடியும்? உத்தரவு போட உத்தரவு செயல்படணும், இதான் இல்லையா? அப்போ இங்கே பெரிய ஈவேரா அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இங்கேயே வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து பறிக்கிற மாதிரியான விஷயம் வெளியே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம். நான் சொல்கிறேன், அவ்வளோதான். எதிரியாக இருந்தால் நான் உண்மையை பேசுகிறேன், நான் அவங்க பேச மாட்டாங்க, தான் பிரச்சனை. ஓகே. ஸோ இவங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து இவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அவருக்கு இந்த மாதிரி இது தொடர்ந்து நடத்துவாங்களா, வேறு ஏதாவது இது கரப்ட் ஆகிடுமான்னு அவருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு. அதனால் அவர் முடிவு பண்ணி அவரோட நெருங்கிய நண்பர் ராஜாஜி அவர்கிட்ட கேட்குறாரு, கடிதமே இருக்குது, இப்போ வந்து வெளியே வந்துடுச்சு, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோடய வாரிசாக பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கோரிக்கை என்னென்னா, நீங்கள் அந்த இந்த கல்யாணத்தை நீங்கள் ஆதரிக்கணும், சாட்சி கையத்தை நீங்கள் போடணுன்றார் ராஜாஜி. இதில் என்ன கொடுமைன்னு கேட்டால், அன்றைக்கு ராஜாஜின்றவர் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல். அப்புறம் கவர்னர் ஜெனரல் போஸ்ட் அப்புறம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அப்புறம் பிரசிடென்ட் வந்துச்சு இல்லையா, முன்னாடி கவர்னர் ஜெனரல் தான் இருந்தது. கவர்னர் ஜெனரல் கைது போன லெட்டர் எழுதுறாரு. அவர் அதுக்கு பதில் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி வேண்டாம், உங்களோட வயசுக்கும் இதுக்கும் சரியாக வராது, தவிர நான் ஒரு அரசு பதில் இருக்கும்போது நான் கைதில் போட முடியாது அப்படின்னு நாகரிகமாக எழுதியிருப்பார். அப்போ அவர் கவலைப்படாமல் கல்யாணம் பண்ணிட்டு அரசிங்க. கல்யாணம் ஆனபோது வெளியோட சொல்ல அவர் பண்ணிட்டேன்னு. அஃப்கோர்ஸ் இந்த சட்டப்படி அப்படி கேட்டால் ஒட்டிடுவாங்க நோட்டீஸ் போர்டில், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். 15 நாள் கழிச்சு திருப்பி இது பண்ணுவாங்க. ஒரு முறை இருக்குது, அது யாரை பார்த்துட்டாங்க, பார்த்து இப்போ தொடர் எல்லாம் தவறு சொல்லிட்டாங்க. எல்லாம் கரெக்டாக பண்ணி கேட்ட பிறகு ஆமான்ட்டார். அப்போ 2 பேருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லையா எங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கு வருத்தமாயிட்டார். இல்லை, நீங்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பீங்களே உங்கள் புத்தகத்திலேயே, இப்போ வந்து இவர் வந்து என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு ஈவேரா சொன்ன மாதிரியும், அதுக்கு இப்போ 2 உயிருக்கும் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்கு அண்ணா அவர்கள் வந்து பதில் எழுதின பொருள் விஷயம் வெளியே வந்தோடனே ஒரு வார்த்தை போர். இவங்க கட்டுரை, அவங்க பத்திரிகை 2 பக்கம் இருக்குது, 2 பக்கம் பேப்பர் இருக்குது, பேனா இருக்குது, திட்டத்துக்கான வசதியும் இருக்குது. சரி, 2 பக்கம் ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப உச்சக்கட்டத்தில் போயிட்டு அண்ணா ஒரு முடிவு எடுப்பார், தனியாக போயிடலாம். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அது நம்ம சொத்து போட்டு நம்மளுது தான், நம்ம தானே சேர்த்து கொடுத்தோம், ஆனால் நம்ம கிளைம் பண்ணக்கூடாதுன்றார். காசே வேணான்ட்டார். நல்ல முடிவு எடுத்தார். பணமே வேண்டாம், இல்லை பணம் ஆறு வச்சுக்கிட்டோம், நம்ம தனியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். வெளியே வந்து அப்போ கூட அந்த வார்த்தை போரில் அண்ணா என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாருன்னு எழுதிடுவார். அவர் கேஸ் போட்டுறாரு, வைக்கணும் விட்டு கோர்ட்டுக்கு வந்துடும் மேட்ரு. அப்புறம் யாரும் சில பேர் தலையிட்டு அவுட் ஆஃப் தி கோர்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. பட் பெரிய வந்தது அதுதான் உண்மை.
மணியோட திருமணம் இவங்களை நம்பலை அப்படின்றது தான். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 67 வரைக்கும் தொடர்ந்தது. 48 பிரிஞ்சது, 67 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம். அவங்களுக்கு மத்தியில் அந்த வார்த்தை நீ தெற்க போனால் நான் வடக்க போவேன், அவ்வளோதான். வடகல தெங்கல அங்கே இந்த நியாயமும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த மாதம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க மாதம் இது செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது திராவிட மாதம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதுக்கு அண்ணாவை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அந்த மாதங்களில் நாங்கள் நிறைய முன்னேற்றங்கள் பண்ணோம், அண்ணா அந்த மாதத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த மாதத்துக்காக. அப்படி பொதுவாகவே அரசியல்லையும் நிர்வாகத்திலையும் உருப்படியான வேலையை அவன் செய்ய மாட்டானோ, அவன் செய்கிறது பெயர் மாத்திர வேலை. இது ரோமானிய காலத்திலே பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் இருந்தோடனே ஜூலியஸ் மாதம் வச்சுருப்பான், அகஸ்டஸ் சீசர் இருந்தோடனே அகஸ்ட் மாதம் வச்சுருப்பான். ஸோ பவரை காட்டுறான், இவனால் வேறு எதுவும் பண்ண முடியாது, பேரை மாற்றின்னு இருப்பான். அதனால் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. திராவிட இயக்கம் என்பது, திராவிட மாடல் என்பது வெறும் பெயர் மாற்றம் தான். மோடி அரிசி கொடுத்தாலும் இவன் பேரை போட்டுக்குவான் ரேஷன் அரிசியில். அப்போ இது மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அரிசிக்கு பேரை மாற்றம் பண்ணுறாங்க, லேபிள் ஓட்டுறாங்க, நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா? முன்னாடி அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் பண்ணி விவசாய கூலிகள் வந்து கூலி உயருக்கு போராடினாங்க. ஆட்சியில் இருக்குது காங்கிரஸ் 60களில். கருணாநிதி வந்து இதில் எலெக்ஷன் நிற்கிறார் குடித்தல்லில். அவர் போஸ்டர் போட்டார், போலீஸ்காரன் துப்பாக்கி சூட்டில் 2 பேர் செத்து விட்டான். செத்தவன் யார்? தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த விவசாய கூலிகள். கூலி உயர்வு பட்டான், கூலி உயர்வு கேட்டானத்தான், குண்டடிப்பட்டு செத்தான். தமிழ் டிரைவிங்காக இருக்குது இல்லையா? நல்லா இருக்குது. கூலி உயர்வு கேட்டானத்தான் போட்டு படம் போட்டு ரத்தம் போட்டு விட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. செத்தவன் யார்? கம்யூனிஸ்ட் தோழர். ஜெயிச்சது யார்? கருணாநிதி. அதனால் இதில் கிளாசிக் எக்ஸாம்பிள். அவர் வேலையை அடுத்த இது கொண்டாடுறதுன்றது அவங்க வேலை. இப்போ பொதுவாகவே வந்து ரொம்ப முஸ்லீம் சிறுபான்மையினருக்கு ரொம்ப ஆதரவான கட்சியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு திமுக வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு மேடையில் கூட போய் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கான ஆட்சி தான் பண்ணுறேன். அப்போ முன்னாடி இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை பெரியார் வச்சாரு, ஒரு கட்டத்தில் வச்சாரு, அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டாரு. ஆரம்ப காலத்தில் வச்சாரு. இந்துக்கள் மாதிரி இல்லாமல் அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜமாத்தில் கூட்டு செருப்பால் அடிச்சிருக்காங்க விடுதலை படித்த காரணத்துக்காக. அப்புறம் அவங்க அடங்கிட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கவுடர்கிட்டே மனு கொடுத்துட்டாங்க, இவரை தரணும்னு சொல்லிட்டு. அவங்களால வெள்ளக்கார ஆட்சி தானே இப்போது பயந்துப்பா நிறுத்திட்டார். ஓகே, இந்துக்களுக்கு அவரை மிரட்டுற அளவுக்கு தைரியம் இல்லை, பயந்துட்டாங்க. இதுதான் விஷயம். இப்போ நமக்கு இவங்க இன்னைக்கு வந்து இந்த முத்தலாக் விவகாரங்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா முதல்ல போராட்டத்தில் குதிக்கிற கட்சியாக வந்து திமுக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதே வந்து பெண்களுக்கு அந்த காலத்தில் ஈவேரா பேசியிருக்காரு, பெண்கள் வந்து பெண் பார்த்து கல்யாணம் பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் ஒத்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர் சில விஷயங்கள் பேசியிருக்காரு தானே ரொம்ப ஆரம்ப காலத்தில். அப்புறம் அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டார் அவரது. அவரே இட்ஸ் மேன் ஆஃப் மூட்ஸ், ஓகே, நாட் எ மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ். இப்போ பொதுவாக நம்ம சொல்கிறோம், கடைசியில் பேசியிருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பீரியடில் தலித்துகளையும் இவங்களையும் நம்ம திட்டி பேசியிருப்பார், இஸ்லாமியர்களையும். நடுவில் பார்த்தா ஒன்று ஒரு 20 வருஷம் ஒன்றுமே இருக்காது. ஒரு நாள் முதலியார் ஒழிப்புன்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. முதலியார் திட்டிருப்பான் அவரை, ஓகே, இல்லை காசு கொடுத்துருக்க மாட்டான், ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே முதலியார் ஒழிப்புல ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவரோட இது கொள்கையை நம்ம எடுத்துக்க முடியாது. அன்றாட அவர் என்ன பண்ணுறாரோ அதான் கொள்கை. அதுக்குள்ளே ஒரு யூனிஃபார்மிட்டியோ ஒரு மீனிங்கோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது ஒரு லாங் டேர்மாக எப்படி வந்து இன்றைக்கும் மக்களால் வந்து எடுத்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கார்ல. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா அவர் ஒரு ரோல் மாடலாக வச்சு பள்ளிக்கூடத்தில் அவர் படிக்கிறான். நல்லா திரிக்கப்பட்ட வரலாறா இல்லை உண்மையான வரலாறு தான் படிச்சு எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னு. வளர்ந்ததுக்கு காரணம் காங்கிரஸ்காரன். ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்குவேன், பெரிய பண்ணை சின்ன பண்ணை 2 பேர் இருப்பான். ஒரு சொத்து கொசம் அடிச்சுப்பான், இல்லை கோயிலில் மரியாதை முதல் மரியாதை யாருக்குன்னு அடிச்சுப்பான். 2 பேரும் சண்டை போட்டு கோயிலில் பூஜை நடக்காது, கோயிலை இழுத்து முடிவானுங்க. தமிழ்நாடு அப்படி தான். கோயில் போய் தமிழ்நாட்டில் இந்த காமராஜ் ராஜாஜி சண்டை போட்டு தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப மரியாதைக்குரிய தலைவர்கள், ரொம்ப விவரமாக பேச முடியாது, அப்படி தான் உண்மை. இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த 3 பாகங்களாக புத்தகம் எழுதும் பொழுது நீங்கள் நிறைய விஷயங்கள் சேகரிச்சுப்பீங்களே, அதில் உங்களுக்கே ரொம்ப என்னன்னா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்களை அதை எடுக்கும்போது இதெல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கா? அதாவது கிட்டத்தட்ட இப்போ 100 வருஷம் ஆயிடுது இந்த திராவிட இயக்கத்தில் வரலாறுன்னு பார்த்தா, ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ். இதில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து எல்லா புத்தகத்தையும் சொல்கிறாங்க. இப்போ எனி பப்ளிகேஷன் திராவிட கழகத்தில் திமுகலாம் எடுத்து பார்த்தா அது ஈவேராவுடைய பரந்த மனப்பான்மை கொள்கை பற்ற காட்டுவதற்கு சொல்கிறான். அவர் ஹவு ஸ்ட்ரிக்ட் ஹி வாஸ், அன்காம்ப்ரமைசிங் ஹி வாஸ்ன்னு காட்டுறதுக்கு ஒரு சொல்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில்
1920களில் சிங்கேரி சங்கராச்சாரியா ஒரு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு? ஈவேராவுக்கு. இந்த மாதிரி நம்ம நீ வந்து பாரியாலும் மனைவியோடு வந்து இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு எழுதுகிறார். குருன்றது என்னோட கடமை, சொல்ல வேண்டிய ஆச்சாரியன் சொல்கிறேன். அதை பப்ளிஷ் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு பதில் என்ன எழுதுன்னு அதையும் போடுறாரு. ஒரு பவ்யமாக மரியாதை. நம்ம இப்போ எப்படி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுமோ அப்போ அவர் அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் பதில் எழுதி அதையும் போட்டார். இந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு வணங்குறேன், எல்லாம் செய்கிறேன். பட் நம்ம கொள்கை வேறு, நம்ம சந்தித்தா குழப்பம் தான் வரும், நமக்கு இல்லை, நம்ம சீடர்களுக்கு குழப்பம் உண்டாகும், அதனால் தவிர்க்க விரும்புகிறேன்னு போட்டார். சந்திக்கலான்றது ஒரு நாகரிகமாக சொல்லிட்டு வச்சுங்க. இது வந்து நாகரிகமாக சொல்லிட்டு போட்டாங்க. இதை 100 வருஷமாக போட்டு எல்லோரும் படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழை எவ்வளோ அறிவாள் பாருங்க, எவனும் கேள்வி கேட்கல. இதை நான் எனக்கு ஏதாவது டவுட்டு, எது செஞ்சாலும் நம்ம சந்ததி தான் இவங்ககிட்ட பார்த்தா அந்த பேரே தப்பாக இருக்குது. அன்னை தேதியில் யார் சங்கராச்சாரியா இருந்தாரோ அவர் பேரே தப்பாக எழுதியிருக்கான். இப்போ எப்படி லெட்டராக போயிருக்கோம்? ஓகே, இல்லை லெட்டர் அங்கே தான் வந்திருக்கோம். அப்புறம் அதில் இந்த இடத்துல கேம்ப்னு போட்டிருக்கான். அவளோட கேம்ப் கணக்கு உண்டு. கும்பகோணத்தில் போனாங்க, விழுப்புரம் போனாங்க, ஆச்சாரியெல்லாம் உண்டு. அந்த கேம்ப் இருக்கிற டேட்டில் அவர் வர தமிழ்நாட்டுக்கே வரல. அவர் கர்நாடகா இருந்திருக்காரு. ஊரும் தப்பு, பேரும் தப்பு, எந்த விதமான இதுவும் அந்த சைடில் இல்லை. இவங்களே போட்டுக்கிட்டு தான். அப்போ அழைப்பு வந்துதா? ஒன்றுமே கிடையாது, எல்லாமே தயாரி. அழைப்பும் வரல, இவரே அழைப்பும் எல்லாமே பண்ணி இவரே பதிலும் போட்டுக்கிட்டாரு. திராவிட மைண்ட் புத்தகத்தில் எழுதி 5 வருஷம் ஆச்சுமா. நிச்சயமாக தோழர்கள் கழகத்தவர்கள் படிச்சிருப்பாங்க. கருணாநிதி உட்பட, கருணாநிதியை புக்கை படிச்சிருக்காரு, நல்லா தெரியும் எனக்கு. சுவீரவாண்டே படிச்சிருக்காரு. இது வரைக்கும் அது ஒரு பதில் சொல்லல. அது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பீங்களே, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் மேலே நீங்கள் ரிசர்ச் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ஸை சேகரிச்சிங்க. அதில் நீங்கள் இன்னுமே வியந்து இந்த இந்த டாக்குமெண்ட் வெளியில் வந்தால் அவங்களோட முகத்திரை கிழியோன்ற மாதிரி அதன விஷயங்கள் அதில் நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயங்கள். இப்போ தேர்தல் நடக்குது நம்ம நாட்டில், ஜனநாயக நாடு, தேர்தல் நடக்குது. இங்கிலீஷ்காரன் ஆண்டபோது தேர்தல் நடந்தது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் ஓட்டு உண்டு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டு, 3ஆம் பாலினத்துக்கும் ஓட்டு உண்டு, ஏழைக்கு உண்டு, பணக்காரனுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு, படித்தவங்க உண்டு, படிக்காதவங்க உண்டு. அப்போ அப்படி இல்லை. ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது, இன்னார் தான் ஓட்டு உண்டுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. பட்டதாரிகளுக்கு ஓட்டு உண்டு, சொத்து வரி கட்டினா ஓட்டு உண்டு, வாடகை வீட்டில் தான் கிடையாது அப்படின்னு சில ரூல்ஸ்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு தேர்தல் வந்து 1930 நடந்தது. அது என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தலில் பங்கு பெறல. ஒத்துழையாமை காந்தி சொல்லிட்டு எலெக்ஷன் யாரும் நிற்க மாட்டாங்க யாருமே. முதல் முறையாக தேர்தல் போட்டி போடுறாங்க. அந்த தேர்தல் திருச்சி தொகுதியில் ஒருத்தர் போட்டி போட்டார். டிஎஸ்எஸ் ராஜன் பேர், ஒரு டாக்டர் டிஎஸ்எஸ் ராஜன், காங்கிரஸ் போகிறார். அவர் எழுத்து சனாதன கட்சின்னு ஒருத்தன் போட்டி போட்டான். சனாதனன்றது மச் மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்டு. அவங்களுக்கு கோரிக்கை என்னன்னு கேட்டால், தாழ்த்தப்பட்டவரை கோயிலை விடக்கூடாது, அதான் அவங்களோட கொள்கை வச்சுக்கிட்டு ஒருத்தர் போட்டி போட்டார். நரசிம்மாச்சாரின்னு ஒருத்தர், இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், கிருஷ்ணமாச்சாரி ஒருத்தர் போட்டி போடுறாரு. கட்சியோட பேர் சனாதன கட்சி. கொள்கை என்னென்னா தீட்டுப்பட்டுரும், கோயிலில் வந்து அவங்களை சேர்க்கக்கூடாது. இவர் வந்து டிஎஸ்எஸ் ராஜன் என்ற ஒரு காங்கிரஸ் பெரிய டாக்டர். அவர் இவங்க கொள்கை வந்து விடணும் அப்படின்னு அதுக்காக போராட்டம்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தேர்தலில் ஈவேரா வந்து கிருஷ்ணமாச்சாரி ஆதரிச்சிருக்காங்க. இதை வந்து சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்காங்க. நான் தான் தோண்டி எடுத்து நான் தான் போட்டார். இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்கிறாரு. அது அப்போ இன்னைக்கு இவங்க சொல்கிற இந்த சனாதன எதிர்ப்புன்றதே கம்ப்ளீட்டாக வேற மீனிங்கில் இல்லை. எல்லா நம்ம தரப்பில் பார்த்தா கூட எங்கள் தரப்பில் ஏன் அந்த டைமில் அவர் வந்து அவரை ஆதரிச்சார்? யார்? ஈவேரா வந்து ஆதரிச்சாரு சொன்னீங்க இல்லையா? அவர் ஏதாவது கொள்கை கிடையாதுன்னா அவருக்கு ஈவேராவின் கொள்கை நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மறக்காயின்றோம். அந்த மாதிரி ஏதாச்சும் முயற்சிகள் மதுவிற்கே எடுத்தார ஆரம்ப கட்டத்தில் அவரே மரத்தெல்லாம் வெட்டினார், கல்லுக்கடை ஒழிக்க போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போடான்னு இருக்குது. அப்புறம் குடிக்கலான்ட்டார். இது என்ன கொடுமைன்னா, மாற்றிக்கலாம், தப்பு இல்லை, கொள்கை மாறக்கூடியது தான். அது காரணமாக சொல்லணும், சொல்ல மாட்டார். ஒரு கேட்டுசிக்கு காரணம் சொல்லணும்ல, இதனால் மாற்றிக்கிட்டோமான ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கான தொண்டர்கள் ஃபாலோவர்ஸ்லாம் இருக்கும். அவர் பட்டதான் அங்கே இருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திக்க தெரிஞ்சவர் அண்ணாதுரை, அவர் வெளியே வந்துட்டார். உங்களுக்கு அவர் அண்ணாதுரை அவர்கள் மேலே ஒரு நீங்கள் கடுமையான விமர்சனம் வச்சு அவருடைய ஆளுமை அப்படின்றது எப்படி இருந்துச்சு? இல்லை, as I told somewhere else also, அண்ணாதுரை இஸ் நாட் எ ப்ராடக்ட், இஸ் எ ப்ராசஸ். ஓகே. ஒரு மனுஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழும்போது அவர் ஒற்றை வரியில் பதில் சொல்லக்கூடாது. அவர் பற்றி கோடிக்கணக்கான மக்கள் வந்து பாதிச்சிருக்காங்க அவர் வாழ்க்கை. அப்போ மொத்தத்தையும் பார்க்கணும், மொத்தத்தையும் பார்க்க முடியும். அவர் வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு சாதாரண என்ன சொல்கிறது பல்ப் ரைட்டர், காம இச்சை தோன்றக்கூடிய மக்களை இது கவரக்கூடிய விஷயத்தை எழுதினார். நம்ம ரோம ராணிகள் நம்ம தான் படிப்பெல்லாம் பார்த்தா ரொம்ப சுமாராக இருக்கும், மோஸ்ட்லி டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். அப்புறம் படித்து அவர் வளர்றாரு. இட்ஸ் நாட் த சேம் அண்ணாதுரை, மாறுறாரு. அப்புறம் அவரோட இருக்கார், அந்த கட்டுப்பாட்டிலே இருக்கார். அதை பற்றி அவரே பல வருத்தப்பட்டுக்கிறாரு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆய்வு பண்ண தெரியும். ஈவேரா கூட இருக்கும்போதே தாய்மானன் பாட்டை கோட் பண்ணுறாரு. அவரோட பற்றி அவர் விடுதலை, இவர் வந்து வேறு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கையில் திருமூலர்லாம் போடுறாரு அப்போயே திருமூலர் எழுதியிருக்காங்க. அப்போ நிறைய பண்ணியிருக்காரு அது வேலை. ஒன்றும் இல்லை. இவர் முத்தியாச்சாரியார் வீட்டுக்கு போயிட்டு வந்து எழுதுகிறாரு, செட்டியார் வீட்டை விட்டு வெளியேறது பிரம்ம பிரயத்தனமாக இருக்குதுன்னு எழுதுகிறாரு. அவர் லாங்குவேஜ் மொத்தம் மணிப்புரம் சமஸ்கிருத் கலந்துருக்கும். அண்ணாவோட மொழி தனித்தமிழ்லாம் ஒத்துக்கலை அவர். ஓகே. பல வருஷம் முரண்பட்டுருக்காரு. ஜனநாயகவாதியாக இருந்திருக்காரு. ஓகே. இன்ஃபேக்ட் நான் சொல்கிறது என்னோட கருத்துப்படி பார்த்தா அண்ணாவோட டிரைவிங் ஃபோர்ஸு டெமோக்ரஸி தான். இல்லாட்டி இவ்வளோ பெரிய இவங்களாம் வச்சு கட்டிக்காரன் சம்பத்தை விட்டார், தவற விட்டார் தவிர எவ்வளோ இது பண்ணி தான் சமாளித்து எவ்வளோ கட்சி நடத்தி மக்கள் இயக்கத்தை நடத்தியிருக்காரு இல்லையா? நிறைய இருக்குது. இந்திய சட்டத்துக்குள்ளே செயல்பட்டு அரசியல் சட்டத்தை மீறாமல் உரிமைகளை எப்படி போராடலாம் அப்படின்னு போராடின முக்கியமான மனுஷங்க அண்ணாதுரைன்றது. இப்போ இவங்க அண்ணா அவர்களோட பயணித்தவங்க தான் கருணாநிதி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களுமே. அவர் மேலே ஒரு பெரிய பற்று இருந்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இவரும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவங்க 3 பேரோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அந்த காலகட்டங்களில்? அது ஈவேரா ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அவர் இருக்குது. பட் அவருக்கு ஜனநாயகத்தை நம்பிக்கை கிடையாது. அதே கொள்கையை ஒத்துக்கிட்ட அண்ணாவுக்கு மக்கள் சக்தி நம்பிக்கை இருந்தது. அதனால் வெளியே வந்துட்டார், ஜெயிச்சார். இதான் உண்மை. 67 காங்கிரஸ் அகற்றினார். இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் வர முடியலையே. அதான் உண்மை. கண்டிப்பாக நம்ம என்ன பேசுனா புள்ளி வராதானே. இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் மாறி போச்சு. தமிழ்நாடு மட்டும் மாறவே இல்லை. அவர் தான் உண்டாக்குனார். கொல்யூஷன் 11 கட்சியை சேர்த்து கூட்டணி அமைச்சார். இந்த பக்கம் கம்யூனிஸ்டாக, இந்த பக்கம் காங்கிரஸ் வீழ்த்தணுன்றதுக்காக தான் அந்த 11 கட்சி பண்ணார் இல்லையா? இந்த பக்கம் ராஜாஜி, அந்த பக்கம் மார்க்சிஸ்ட் கட்சி எல்லாத்தையும் ஒன்றாக்கினார். அந்த மாதிரி பல சாதனைகள் செய்தார் அவர். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதிக்கு மாஸ் பேஸ் கிடையாது. கட்சிக்காரங்க பல பேர் தெரியாது வச்சுங்க. மிஞ்சி போனால் கட்சி உள்வட்டத்தில் இருந்திருப்பார், அவ்வளோதான். அந்த 50 தலைவர் ஒரு பட்டியல் போடுவான். இப்போ அந்த காலத்து கேலண்டர்லாம் போடுவான். அதில் கருணாநிதி படமே இருக்காது. அப்போ எப்படி இந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக அவருக்கு எம்ஜிஆர் தயவில் ஆட்சிக்கு வந்தார். இதுதான் உண்மை. ஓகே. எம்ஜிஆர் தான் பாப்புலர் ஃபிகர். அண்ணாவே சொல்லியிருக்காரு. அவர் பார்த்து எம்ஜிஆர் கட்சியாக அவர் ஜனங்க கேட்டிருக்காங்க அவரை பார்த்து. எம்ஜிஆர் தான் பாப்புலர் ஃபிகர். எம்ஜிஆர் தயவில் ஆட்சிக்கு வந்துட்டார். வந்த பிறகு ஒரு பேஸ் தேவைப்பட்டது அவருக்கு, தன்னை தக்க வைக்கணும் இல்லையா? அதனால் ஈவேரா அப்படியே சுவரம் பண்ணிட்டார். ஓகே. இப்போ கருணாநிதி அவர்களை தான் தேவைக்காக இப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஈவேரா, அண்ணா, பெண்டுல மாதிரி வச்சுங்க. ஓகே. கருணாநிதி, திருப்பி எம்ஜிஆர், ஜெயலலிதா சொல்ல வேணும். ஓகே. அந்த லைன்லேருந்து அப்படியே இது பிராமின் லேடி. அப்போ அங்கேயே அடிபட்டு போச்சு திராவிட இயக்கன்றது இல்லையா? இப்போ ஆனால் அவங்க கொள்கையாகவே வந்து பிராமணர்களை கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்றது. மெம்பர்ஷிப்பே ஆக முடியாதுமா. ஓகே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணதா கூட ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ பிராமணர்கள் மெம்பர் ஆக முடியாது அப்படின்னா நீங்களுமே ஒரு இடத்துல ட்ரை பண்ணதா சொல்லியிருக்கீங்க. இல்லை, திராவிட கழகத்தில் பிராமணர்கள் இன்றைக்கி மெம்பர் ஆக முடியாது. அவங்க அமைப்பு விதியிலே இருக்குது. திமுகவில் ஓரளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்கேன். ஐ திங்க் 67 நினைக்கிறேன். தேர்தலில் முதல் நாள் இரவு, தேர்தலுக்கு முதல் நாள் கத்திரா வாக்குப்பதிவு நடக்கணும். முதல் நாள் இரவு கருணாநிதி வந்து இப்போ காரில் போகிறாரு. அவர் துரத்திக்கிட்டு வராங்க காங்கிரஸ் அடிக்கிறதுக்கு. அவர் தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல பதுங்குறார். கோட்டூர்புரத்தில் பதுங்கியிருப்பார் ஒரு வீட்டில். அவர் விவரமாக அவர் இதில் எழுதியிருக்கார், நெஞ்சுக்கடி இதில் எழுதியிருக்காரு. அப்புறம் தப்பிச்சு போயிட்டார். எல்லாம் முடிஞ்சது. அந்த இடத்துல ஒரு சிலை திறந்தாங்க, அண்ணா சிலை வச்சு திறந்தாங்க அந்த இடத்துல, கருணாநிதி தப்பிச்ச இடம்னு சொல்லிட்டு. ஆட்சி வந்தாச்சு, அண்ணா முதலமைச்சர் ஆகிட்டார். சிலை திறப்புக்கு அண்ணா வந்தார். அப்போ வந்து எல்லோரும் இந்த தாக்குதல் முயற்சி பண்ணாங்க தீக்காரங்க தான். காங்கிரஸ் சொன்னால் கூட திராவிட கழகத்துக்காக தான் வந்தாங்க. ஸோ இந்த கேஸெல்லாம் டைல்யூட் பண்ணிட்டாங்க வேணான்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணக்கூடாது, அவங்க கலைஞர் மேலே கை வச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கழுத்து போட்டோம். ரத்த கழுத்து எல்லாம் போட்டாங்க. நானும் போய் போட போனேன். சின்ன பையன் தானே, ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்போல்லாம் எனக்கு. நீ வந்து ஐயர் பையன் போடக்கூடாதுன்ட்டாங்க. நான் போட சண்டை ரத்த கழுத்து போட வேண்டேன். உன் பேர் தானே வரும், நான் போடுறேன். இன்னொரு தோழர் வந்து அவர் ரத்தத்தை கொடுத்து அதில் நான் போட்டேங்க. இது ஓகே ஓகே ஓகே. அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவ நிகழ்ச்சி இல்லை, சுவாரஸ்யமான சொல்லிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இந்த பொதுவாக இந்த கோவில்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடியது எது தொட்டாலும் வந்து ஜாதி மதம் அப்படின்ற விஷயம் கொண்டு வராங்க. முக்கியமாக இந்து கோவில்களில் நடக்கக்கூடிய விஷயம். முன்னாடி முத்துராமலிங்க தேவர் வந்து கோவிலுக்குள்ளே அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு, ஒரு யாத்திரை அப்போ கூட மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார், அண்ணாவை வந்து இப்படி பண்ணார் அப்படின்னு. இந்த நிகழ்வை பற்றி உங்களோட கருத்து என்ன? மதுரையில் மேலே சித்திர வீதின்னு நினைக்கிறேன். அதில் வந்து மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய விழா நடக்குது.
முதல்ல எப்படின்னா கோயில் மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லாமே கோயில் மாதிரி தான். ம் அது வெளியில் கூட்டம் நடக்குது. அதில் வந்து அந்த கூட்டத்துக்கு அண்ணாதுரை வர்றார். ம் ஆனால் அவரோட பேச்சாளர் பட்டியலில் அவர் பேர் இல்லை. ஓகே. அப்போ இந்த இவர் இருக்கார், நம்முடைய டி ராஜன் அவர்கள் தான் அதை ஏற்பாடு நிதியமைச்சரோட தாத்தா. கோவிலுக்குள்ள போய் அந்த கடவுளை பத்தி தப்பா பேசுற கோயிலுக்குள்ளே போகிறாரு, கோயிலுக்குள்ளே போகிற மாட வீதியில ஒரு யாரோ ஒரு பாப்பா வந்து ஒரு இறைவணக்கம் பாடுது. அதை கேலி பண்ணி அண்ணாதுரை பேசுகிறார். ம் ம் கேள்விப்பட்டு மறுநாள் வந்து கணிச்சு இவர் பேசுகிறார். பேச்சுன்னு எடுத்துக்கலாம், மிரட்டல்னு எடுத்துக்கலாம், வார்னிங்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா அதோடு அவங்க அடங்கிட்டாங்க. அதான் உண்மை. அவர் இருந்த வரைக்கும் செல்வாக்கு பெற முடியல அந்த பகுதிகளில். அந்த பகுதிகளில் சுற்றி முதுகுளத்தூர் கலவரம் நடந்தபோது கூட இவங்க வந்து நியூட்ரலாக வந்துட்டாங்க. காமராஜரையும் ஆதரிக்கல, தேவரையும் ஆதரிக்கல. 8 பேரும் சுட்டுக் கொண்டாங்க அந்த அப்போ கூட இவங்க சும்மா இருந்துட்டாங்க திமுக. தேவர் மறைந்த பிறகு இவங்க எல்லாரும் போயிட்டாங்க ஸ்பாட்டுக்கு. திமுக தலைவர் கருணாநிதி அப்பவும் போல. தேவரை உரிமை கொண்டாடின மாதிரி ஒரு இடத்துல சொல்லப்படுது இல்லை திராவிட கட்சிகள். இல்லை, இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்கிட்ட மரியாதை இருந்துட்டாங்க. பட் அவர் கொள்கையில் ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். தேசியம் தெய்வம்ன்றதில் அவர் உறுதியாக தான் இருந்தார். இந்த 67 கூட்டணியில் அவரை மறைவுக்கு பின்னாடி நடந்தது. மூக்கை தேவர் ஏற்படுத்தினது, முத்துராமலிங்க தேவர் இல்லை. அவர் இருந்த காலம் வரைக்கும் கிடையாது. இப்போ நீங்கள் மீடியா, நீங்கள் பல காலம் வந்து பத்திரிகை துறையிலே இருந்திருக்கீங்க. உங்களுடைய நட்பு வட்டமாக வந்து துக்ளக் அவர்களோட நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க. குருமூர்த்தி அவர்களுடைய நெருங்கிய நண்பராகவும் நீங்கள் நிறைய இடத்துல பண்ணியிருக்கீங்க. சோ அவர்களோட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி? ஏன்னா அவரோட எழுத்து அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கியிருக்கும் இல்லையா? ஸோ அவரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, சோன்றவர் ஒரு அதிசய பிறவி. அவருக்கு முன்னையும் கிடையாது, பின்னையும் கிடையாது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா அப்படி ஒருத்தனை கேட்டுன்னு வச்சிங்களேன், எனக்கு சோ கேட்டு சொல்கிறேன். அந்த அளவில் தான் ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காரு அவர். ஓகே. கருத்து ரீதியாக எனக்கு அவர் தெரியாது, தொழில் ரீதியாக ஒன்று 2 தடவை பார்த்துருக்கேன். பட் அவரோட என்னை கவர்ந்த ஆளுமைன்னு சொல்லலாம் அவரை. தமிழ் எக்ஸ்பிரஸ் வேலை செய்யும்போது அவரை பேட்டி எடுத்தேன். அப்போ வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட், இவர் வந்து மத்தியில் பாஜக, மாநிலத்தில் தமாக, மூப்பனார் ஃப்ரெண்டு இருக்குது, மாநிலத்தில் தமாகான்னு போட்டு எழுதுவார். இப்படி தான் அவருடைய ஃபார்முலாவே இருக்கும் எல்லாங்க. ஓகே. அது கேள்வியாக கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் வழக்கமாகவே கொஞ்சம் குழப்பமாக பேசுவீங்க, இது உங்களுக்கே கொஞ்சம் அதிகமாக இல்லையா, மத்தியில் பாஜக, மாநிலத்தில் தமாக? என்ன சொன்ன, திருப்பி சொல்லு அப்படின்னாரு. திருப்பி சொன்னேன், இது தலைப்பாக போட்டுறியா அப்படின்னாரு. இது ஹெட்லைன்ஸை போட்டு கவரில் போட்டுரு அப்படின்னாரு. அங்கேயே நீங்கள் டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அவரோட கேள்வி, தன்னை கேலி பண்ணுறதை ரசித்து சிரிச்சிட்டு போடியா தலைப்பான்ட்டார். அப்போ சொல்லி அதே அப்படியே போட்டோம், பேட்டி எடுத்து. அந்த மாதிரி அது ரொம்ப ரேர். ஒரு அந்த மாதிரி குணாம்சம் மக்கள்கிட்ட பார்க்க முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து நிறைய ஆய்வு பண்ணி இந்த திராவிட மாய புத்தகம் எழுதியிருக்கீங்க, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, இப்போ உங்களோட ஜேர்னி பற்றி எழுதுறீங்க. இந்த புத்தகம் எழுதுனதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, என்ன சாதிச்சிங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதில் என்ன பல பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப பச்சையாக சொன்னால் தான் விஷயம். சுப்புனா எனக்கு தெரியாது, இப்போ தெரியுது. இது ஒரு மாற்றம். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சிக்கு பிறகு அதில் திராவிடன்னு வார்த்தை இருக்குது. தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் தானே கட்சி, தேமுதிக. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடன்ற வார்த்தையே இல்லை. உதாரணத்துக்கு இவர் சீமான் இருக்கார், நாம் தமிழர்ன்ட்டார். கமல்ஹாசன் இருக்கார், மக்கள் நீதி மையம்ட்டார். தினகரன், டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிட்டாரு. கடைசியாக விஜய் வந்திருக்காரு, தமிழக வெற்றி கழகம்ட்டார். கழகம் இருக்குது, கழகம் மட்டும் இருக்குது, திராவிடம் காணோம். ஸோ அவங்களே தேராத இந்த முடிவு எடுத்துட்டாங்க. சரத்குமார் கட்சியோட திராவிடம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், இப்போ ரிமெம்பர் ரைட்டு. அதனால் திராவிடன்றது அவங்களே ஏற கட்டாங்க, அது போயிடுச்சு. அதில் ஓரளவுக்கு நம்ம பங்கு ஒன்று சொல்லிக்கலாம். ஓகே. கழகத்தையும் காலி பண்ணோம், வெயிட்டிங் ஃபார் இட். ஏதாச்சும் நம்ம இழந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சா உங்களுக்கு? இதெல்லாம் ஏன்பா பண்ணோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் தோணி இருக்கா இன்னைக்கு? இல்லை, ஐ லைக் த ஃபைட், அவ்வளோதான். ஓகே. அப்புறம் உள்ளே இறங்கணும், சண்டை இறங்கும்போது கரெக்டான இடத்துல போய் சேர்ந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னும் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? இல்லை, கண் முன்னாடி நான் பார்க்குறேன் ஒரு பெரிய மாற்றத்தை. 70களில் இது துவக்கணும் நான். இப்போ 55 வருஷம் ஆச்சு இப்போது என்னோடய அரசியல் பயணம், அரசியல் அவதானிப்பு பயணம்னு வச்சுக்கலாம். இதில் எல்லாம் மாறி போச்சுன்னு நான் பார்க்குறேன். திமுக வந்து ஒரு மாநாடு போடுறோம், முருகன் மாநாடு போட வேண்டிய நிலைமை மாட்டிட்டாங்க இல்லையா? இப்போ நீங்கள் இந்த புத்தகம் ஒரு வெளியிட்டிருந்தீங்க இல்லையா, கடந்த மாதம் வெளியிட்டிருந்தீங்க. நிறைய பேர் அதில் கலந்துட்டாங்க, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்லாம் கலந்துட்டாங்க அதில். ஸோ அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சிட்டிங்க வெற்றிகரமாக.
அடுத்து என்ன சுவாரஸ்யமாக எதிர்பார்க்கலாம், அது எப்போ அடுத்த புத்தகம் எதிர்பார்க்கலாம் உங்களோட பயணத்தை பற்றினது? இந்த திராவிடத்தை பற்றி கேட்டீங்களா, ஏற்கனவே கேட்டிங்கல்ல, ம் அது இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த இம்பேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வந்தது இல்லையா, ம் கொரோனா வந்தபோது நான் சென்னையிலேருந்து புறட்டு போகிறேன். வீட்டில் வந்து நான் 9 பேர், 7 பேருக்கு கொரோனா வந்துடுச்சு. எனக்கு என் வீட்டுக்காரர் 2 பேருக்கும் வரல. என் தம்பி சொல்லிட்டான், நாங்களாம் இப்படி ஆகிட்டு தப்பிச்சு போயிடு அப்படின்ட்டான். ஒரு கார் டிரைவரை கூட்டிகிட்டு நான் போகிறேன். ஆல் த வே ஃப்ரம் சென்னை டு திருச்செந்தூர் நாங்கள் போனோம். போய் சேர்ந்த பிறகு அதை வழக்கமாக பேசிகிட்டே வந்தேன். நான் அந்த டிரைவர் கேட்டே வந்தார். கடைசியில் போய் சேர்ந்தவர் அவர் கேட்டார், சார் ஒன்று பார்த்தீங்களா அப்படின்றாரு. இவ்வளோ தூரம் நம்ம வந்துருக்கோம், ஒரு நாள் பூரா பயணம் பண்ணியிருக்கோம், திராவிட பவனில் ஹோட்டலில் இல்லை பார்த்தீங்களான்றார். ஆரிய பவன் தான் இருக்கு. ஸோ மக்களே ஒத்துக்கலன்னு தெரியுது, திராவிட பவன் ஹோட்டலே இல்லை, நாகப்பட்டினத்தில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். பேருக்கு சொல்லிக்கலாம் மொழியை, மற்றபடி மக்களே திராவிட சாப்பிட தயாராக இல்லை அவனை நம்பி. அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு இது சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். இப்போ இந்த 2ஆம் பாகம் ஒரு அப்படிங்கிறது முஸ்லீமாக இருக்க கூட பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா முஸ்லீமாக இருக்கிறவங்க வந்து இந்து பேரை வச்சுக்கிறான். அப்போ ஈவேர் தோல்வி தான் அர்த்தம் அதுக்கு. ஸோ இனிமே திராவிட மண் இல்லை, இது ஈவேரா மண் இல்லை அப்படின்னு ஆன்மீகம் மண்ணா மாறும் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவான், டாட்டிங் தி ஐஸ் கிராசிங் தி டீஸ் இங்கிலீஷில். இது ஆன்மீக மண்ணா மாறிடுச்சு, அது அதுல ஒரு பங்கு சுப்பு அவர்களோட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கேயாச்சும் உங்களுக்கு ஃபீல்? நீங்கள் தான் சொல்லணும், நானே சொல்லணும், நல்லா இருக்காது. இப்போ இந்த 2வது பாகம் எழுதுறீங்க இல்லையா, அது எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம்? அதில் என்ன சுவாரஸ்யங்கள் வச்சிருக்கீங்க? அதில் சரக்கு அதிகமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் சொந்த கதை இருக்குது. அதில் வந்து நான் பத்திரிகை துறைக்கு வந்துடுறேன். அதனால் நேரடியாக நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களை எதிர்த்தாங்கன்னுலாம் எழுதிருப்பீங்களா? அன்றாட அரசியல் நிறையா இருக்கும். ஓகே. ஜெயலலிதா பீரியட் இருக்கும், கருணாநிதி பீரியட் இருக்கும், மத்திய அரசாங்கத்தை பற்றி இருக்கும், அதை பற்றி நிறைய செய்திகளாக இருக்கும். வாசகர்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்கும். இது எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க இந்த 2ஆம் பாகம் அப்படிங்கிறது? பார்ப்போம், வேலை செய்வோம், டைம் இருக்குது. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான இன்டர்வியூ. எனக்கு இருந்த கேள்விகள் நிறைய உங்கள் புத்தகம் படித்து அதில் எனக்கு ரொம்ப சரியான விஷயங்களை எடுத்து கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இதை கேள்வி பதிலாக இல்லாமல் உரையாட மாட்டியதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.